வணக்கம். நான் கண்ணன் பேசுறேன். லாஸ்ட் வீக் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பிரமாதமான ராலி குடுத்தது. எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் மாதிரி போம்போது, டெஃபினட்டா ஒரு பவுன்ஸ் பேக் வரும். அந்த பவுன்ஸ் பேக் புல்லிஷா மாறப்போகுதா? பேரிஷா போப்போதான்றது வந்து ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது நிஃப்டி ரேஞ்ச் வந்து லாஸ்ட் வீக் முந்தின வாரம் 22,000 டூ 22,700 வந்து அந்த ரேஞ்ச் இருந்தது. லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 22,700 வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ 22,700 கிராஸ் ஆகும்போது, அது நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்ன்றது நல்லாவே தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கு மேல கிராஸ் ஆனது, மறுபடியும் 700க்கு கீழ வந்து குளோஸ் ஆனா மட்டும் தான் வந்து அந்த வீக்னஸ் வந்து கன்டின்யூ ஆகும். அதர்வைஸ் 22,700க்கு மேல குளோஸ் ஆனா மார்க்கெட் மேல போகும் அப்படின்றத போன வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 22,700 கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலேயே போச்சு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்து செல்லிங்லேருந்து பையிங்க்கு ரிவர்ஸ் ஆகும்போது, ஆஸ் எ இன்வெஸ்டர்ஸ் உடனே வந்து அவங்களோட ஐடியாவ வந்து மாத்திப்பாங்க. தட் இஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்ஸ வந்து குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அம் நெறைய பேர் வந்து இன்னும் கூட வந்து மார்க்கெட் விழுமா சார்? கீழ போகுமா? அப்படின்றதெல்லாம் வந்து நெறைய பேர் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன் ஆப்ஷன்ஸ் டேட்டா எப்படி இருக்கு? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி பில்டப் ஆயிருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஒரு லெவலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர, ஓவராலா வந்து மார்க்கெட் வந்து 20,000 போயிடுமா? 16,000 போயிடுமான்னா, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அ நம்மகிட்ட இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து டேட்டா வச்சு போறோன்றதால, மார்க்கெட் நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில, நெகட்டிவா இருக்குன்றத சொல்ல முடியும். அட் த சேம் டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது, ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்றத வந்து நம்ம டேட்டாவ வச்சு இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ, இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து டெஃபினட்டா அ மொமெண்டம் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ, இந்த நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே 23,350. இந்த வாரம் க்ளோஸ் ஆயிருக்கிறது 23,350. டைட் ரெசிஸ்டன்ஸ் 23,700 டூ 23,900 லெவல்ஸ்ல இருக்கு. சப்போர்ட்ஸ் 22,900க்கு ஷிஃப்ட் ஆயாச்சு இப்போ. சப்போர்ட்ஸ் வந்து மேலே ஏறி வந்தாச்சு. தென் ரேஞ்ச் பிரேக் அவுட் 22,000, 22,700 பிரேக் அவுட் ஆனதால, இந்த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும், சப்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் புல்லிஷ் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுது. இத வந்து நம்ம வந்து சார்ட்ல உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது, சார்ட்ல வந்து இவங்க காமிப்பாங்க. அப்போனா மார்க்கெட் இந்த 26,000 ஹை அ தொட்டதுக்கப்புறம் விழுந்தது. அரவுண்ட் ஒரு 24,600 அந்த ரேஞ்சில வந்துட்டு மறுபடியும் வந்து டவுன் சைடு வந்துட்டு 23,600, 23,700 அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் டவுன் சைடு வந்தது. நேரா 21,965 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த 21,965 வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லைட்டா பவுன்ஸ் பேக் ஆயிட்டே இருந்தது. தட் இஸ் 22,500 போனதுக்கப்புறம் ஸ்லைட்டா ஒரு செல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 22,500 பிரேக் ஆனோனே 22,700 பிரேக் ஆயி, இப்போ வந்து 23,350க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் அரவுண்ட் 23,700 டூ 23,900, 24,000 லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இத எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்றது நீங்க சார்ட்ல பார்க்கும்போது லைன் சார்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில பிரேக் அவுட் ஆயிருக்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்லி திங் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்னும்போது, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் பாட்டம்ல யாராலயும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்ட் பாட்டம்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். மார்க்கெட் வந்து 21,300 வரும்ன்றது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் 21,965லயே ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ 21,300 இப்போதைக்கு வராது. அப்படின்றது வந்து இந்த 22,700க்கு மேல போனோனே நம்மளுக்கு தெரியணும். ஸோ இன் பிட்வீன் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா தான், இந்த ஒரு சின்ன ராலிய நம்ம வந்து மிஸ் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நிஃப்டியோட இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து செக்டார்ஸ் டூ வாட்ச். எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் செக்டார்ஸ்.
ஃபெர்டிலைசர் செக்டார்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. அதில வந்து நீங்க வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பியர்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பியர்ஸ்ல பார்த்துட்டு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா. பிகாஸ் எதுக்குன்னாக்க, இப்போ இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து யுஎஸ் டாலர் வந்து $70.2 பில்லியன் வந்து 2032ல வந்து ரீச் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதோட சிஏஜிஆர் வந்து 6.1% வந்து ஃபோர்காஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ். ஸோ ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நல்லாவே கரெக்ட் ஆயிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து நம்மளோட ரடார்ல வச்சுக்கணும். அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் வந்து டெஃபினட்டா வந்து பாட்டம்ல இருந்து அதுவும் வந்து ஒரு ரிவர்சல் குடுத்துருக்கு. அதையும் வந்து சார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபோல்டிங் கம்பெனிஸும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்க்ளூடிங் என்பிஎஃப்சி நான் எப்பவும் சொல்ற மாரி, இந்த தடவ வந்து உங்களுக்கு பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிக்கு வந்து நெறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. பிகாஸ் நான் எப்பவும் சொல்லிட்டே இருக்கேன். கவர்மெண்ட் வந்து மணிய வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் என்பிஎஃப்சில வந்து லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பேங்கிங்ல வந்து கோல்ட் லோனுக்கு வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால என்பிஎஃப்சில வந்து கோல்ட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நெறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் இன்க்ளூடிங் என்பிஎஃப்சி செக்டர் வந்து நல்லாவே இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப் பில்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே டெவலப் ஆச்சு. டிஃபென்ஸ் அண்ட் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனிஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆச்சு. ஸோ அதில இருக்கிற ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனிஸ் அதில வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கன்சூமர் டியூரபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த கரெக்ஷன்ல ரொம்ப கம்மியாவே போயிருக்கு. இது வந்து ஸ்பெண்டிங் பூஸ்ட் ஆகுறதால டெஃபினட்டா வந்து கன்சூமர் டியூரபிள்ஸ் செக்டர் வந்து டெஃபினட்டா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கணும். அண்ட் ஆட்டோமோட்டிவ் செக்டர் பொறுத்த அளவுக்கு கார் கம்பெனிஸ் எஸ்பெஷலி அவங்க எல்லாம் இப்போ லைக் மாருதி, எம்&எம் எல்லாமே வந்து ஏப்ரல்லேருந்து அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் கார்ஸ். இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் செக்டரை வந்து நம்ம வந்து டெஃபினட்டா ரேடார்ல வைக்கணும். அண்ட் நியூஸ் பொறுத்தளவுக்கு மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இப்போ நல்லாவே மூவ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மணப்புரம் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தது. தட் இஸ் செபியோட ஸ்க்ரூட்னைசிங்ல வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்கு. அது வந்து கொஞ்சம் லெண்டிங்ல சம்திங் இஷ்யூஸ் வந்து இருந்ததால மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ரொம்பவே வந்து நெகட்டிவ் நியூஸா வந்தது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, ஒரு 9.29 crore ஈக்விட்டி ஷேர்ஸ வந்து பெயின் கேபிட்டல் அப்படின்றவங்க வந்து வாங்க போறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது வந்து டோட்டலி 18% ஆஃப் த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்ல இருந்து 18% அவங்க வந்து அக்வயர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்ல வரும்போது, செபி ஸ்க்ரூட்னைசிங் நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல வரும்போது, இது 138 வரைக்குமே வந்தது. 138 வந்துட்டு 185 அண்ட் 190 அந்த ஜோன்ஸ் எல்லாம் வரும்போது, அந்த செபியோட இது வந்து அவங்களே வந்து இட்ஸ் கிளியர் ஆன மாரி தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. அங்கேருந்து இது பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சுது. ஸோ எப்பவுமே நெகட்டிவ் நியூஸ் வரும்போதும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா அந்த கம்பெனிய வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட கிளாரிஃபிகேஷன் சரியில்லன்னா தான் மேலும் கீழ போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அத வந்து கிராஸ் பண்ணி வர ஆரம்பிச்சாச்சுன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸ் வந்து போன வாரத்தில நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து பெங்களூர்ல அவங்க வாங்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். எல்&டி வந்து 12,000 crore டெட் மூலியமா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அது எல்&டிக்கு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் அசென்ச்சர் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இல்ல. அது ஒரு மாடரேட்டா இருக்கு. அண்ட் 2026ல வந்து கைடன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் வீக்கா குடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனிலேருந்தே வீக்கா குடுத்துருக்காங்க. இது வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஏன்னா, இந்த மாரி ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கிறது வீக்கா இருக்கும்னு சொல்றதே வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அசென்ச்சர் வந்து அவங்களோட கைடன்ஸ் வந்து 2026ல சுமாரா இருக்கும்னு சொன்னா, ஐடி செக்டரே வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே அசென்ச்சர் தான் வந்து ரிசல்ட்ஸ்ல வரும். ரிசல்ட்ஸ்ல வரும்போது அது வந்து
ஃபினாமினல் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தா, அத பேஸ் பண்ணி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஐடி வந்து காஷியஸ். வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்றதுல வந்து நெறைய இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டுருக்கு. அதானி குரூப் வந்து ரீசென்ட்டா வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல என்டர் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அல்ட்ராடெக் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல வரப்போறதா. இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, காம்படிஷன் வந்து ஜாஸ்தியாகும். காம்பீட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் பெருசு பெருசு. லைக் இப்போ பெயிண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, ஏசியன் பெயிண்ட்ஸு வந்து அ அ லீடரா இருந்தது. அது போயிட்டு எப்போ பிர்லா ஓப்பஸ் வந்ததோ, பிர்லா ஓப்பஸ் வரும்போது ஏசியன் பெயிண்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கம்மியாகுன்ற மாதிரியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோல. அது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் வந்து பெரிய குரூப் வந்து ஒண்ணு ஆட் ஆகும்போது, அந்த காம்படிஷன்ல வந்து பிரைஸ் ஸ்குவீசிங் நடக்கும். அதனால வந்து இதுவரைக்கும் வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல இருந்த லீடர்ஸ்ல வந்து டெஃபினட்டா வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து காம்படிட்டன்ஸ் அதுக்கேத்த மாரி பிரைஸ் கம்மி பண்ண வேண்டியது தேவைப்படும். அதுவும் வந்து கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். யுஎஸ் ஃபெட் பாலிசி பொறுத்தளவு நோ சேஞ்சஸ் இப்போதைக்கு. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ற மாரி தான் வந்து இது சாரி ஃபெட் பாலிசி யுஎஸ் ஃபெட் பாலிசி வந்து ரெடியூஸ் பண்ற மாரி தான் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம க்ளோஸா பார்க்கணும். இப்போதைக்கு நோ சேஞ்சஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஏப்ரல் 2 அன்னைக்கு ட்ரம்ப் டாரிஃப் இது இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வாட்ச் பண்ண வேண்டிய ஈவென்ட். ஏன்னா அந்த ஈவென்ட்ல அவர் என்ன சொல்லப் போறாரோ அதுக்கேத்த மாரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் டெஃபினட்டா. ஸோ அந்த இடத்துல எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்ற மாரி நம்ம பேச இது பண்ணலாம். அண்டு எஃபிஐஸ் பொறுத்தளவு கவர்மெண்ட் வந்து ரிலாக்சேஷன் குடுக்கறதுக்கு பிளான்ல வச்சிருக்காங்க. ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் வந்து அ அ இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு ரிலாக்சேஷன்ஸ் குடுக்கும்போது டெஃபினட்டா அவங்களோட இன்ஃப்ளோஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுன்ற மாரி ஒரு ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அண்ட் நான் சொன்ன மாரி யுஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து இப்போ வந்து 88 சம்திங்லேருந்து இப்போ ஹையர் சைட்லேருந்து 86 பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு லோயர் சைடு வந்திருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதையும் நம்ம லாஸ்ட் வீக்கே டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கேத்த மாதிரி வந்து நம்மளோட மார்க்கெட்ல வந்து நல்ல ரிவைவல் கிடைச்சிருக்கு. யுஎஸ் டாலர் பொறுத்த அளவுக்கு. அண்டு நிஃப்டிய நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பாட்டம் அவுட் ஆனது வந்து ரீசென்ட் பாட்டம் அவுட் வந்து 9500 ஜோன்ஸ் வந்து ரீசென்ட் பாட்டம் அவுட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லைஃப் ஹை வந்து 13500. இந்த 13500 வந்து 2024 செப்டம்பர்ல வந்து வந்திருக்கு. அங்கருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆயிட்டு 9500 வரைக்கும் இண்டைசஸ் வந்திருக்கு. இண்டைசஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அரவுண்ட் ஒரு 10500 நியர் 10,500 to 10,600ல இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் வந்து 10,600க்கு மேல மார்க்கெட் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து இண்டைசஸ் மூவ் ஆகும்போது டெஃபினட்டா வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ வந்து நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா பாட்டம்ல இருந்து ரிவர்சல் ஆகுறதால இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டு ரீச் தட் இஸ் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ப்ராபபிலிட்டி டு ரீச் அதாவது 10,600 700 ரேஞ்சுக்கு மேல போகும்போது 11,200 to 11,600க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இதையும் வந்து நான் சார்ட் குடுத்துருக்கேன். அவங்க உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ்னே நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்கலாம். ஏன்னா கேஸ் பொறுத்தளவு இப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஹைபிரிட் கார்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. பெட்ரோலியம் போடுற மாரி கேஸையும் வந்து ஹைபிரிட்ல ஆட் பண்ணி குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி பஜாஜ் வந்து 2 வீலர்ஸ்லயே வந்து கேஸ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 வரைக்கும் வண்டிங்க சேல் ஆயிருக்கிறதா அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் டிமாண்ட் இருக்க மாரி கேஸ் டிமாண்டும் இப்போ ஜாஸ்தி ஆகறதுக்கு நெறைய ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் நிஃப்டி கன்சம்ப்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ நிஃப்டி கன்சம்ப்ஷன் நியர்லி ஒரு 10,200 லெவல்ஸ்க்கு இப்போ பாட்டம் அவுட் ஆயிட்டு 10,700 to 800 ரேஞ்சில இருக்கு. அது நிஃப்டி கன்சம்ப்ஷன் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13,000 to 13,100 அந்த ரேஞ்சில இருந்து கீழ விழுந்தது. இப்போ வந்து 10,200 அந்த ரேஞ்சில வந்துட்டு மார்க்கெட் வந்து 10,700 to 800 இருக்கு. அதுவுமே உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து அபோவ் 10,800 அபோவ் 10,800க்கு மேல வரும்போது கன்சம்ப்ஷன் ஸ்டாக்ஸ்லயும் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ வந்து நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் மெதுவா. ஸோ கன்சம்ப்ஷனோட இண்டைஸஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ ஐ திங்க் இந்த வாரம் என்ன கவர் பண்ண வேண்டியமோ எல்லாம் கவர் பண்ணிட்டேன்.
நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.